எப்படியாச்சும் பச்சு கூட காப்பாத்திடலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேம்மா. குழந்தை விட்டு எப்பவுமே உனக்கு எப்பவும் மனசுல ஒரு வாட்டி கூட அது தோணலையா? இல்ல, உறுதியா இருக்க. இப்ப அம்மாவோட சப்போர்ட் இல்லாம நீ வேலைக்கும் போக முடியாது. யாரு பாத்துப்பாங்க குழந்தைய? அம்மா அப்பா விட்டுட்டும் போக முடியல. உனக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் பாசமா இருப்பாங்களா உங்கள்கிட்ட? இந்த சமூகம் செஞ்சுக்கிறாங்க. சரியா பேச ஒன்று அட்வொகேட்டை பார்த்துட்டு அது என்ன அப்பீல் போக முடியுமா, அது ஒன்று பாருமா. நம்ம உன்னோட லைஃப் செக்யூர் ஆக்கணும் பார்க்குறேன். இன்னும் நாள் போக போக என்னால் குழந்தைய பிரியவே முடியாது. குழந்தைகிட்ட பாசமாக இருக்காங்களா அப்பா அம்மா? பாசமாக இருப்பாங்க மேம். 2 பேரும் விட்டே தர மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டாங்க மேம், குழந்தை பிறகுக்கு முன்னாடியே கேட்டாங்க மேம். அதுவும் தரமாட்டோம், நாங்களே கூட வச்சு வளர்த்துக்கிறோம், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க. எனக்கு என்னன்னா, இது ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம். நாங்கள் இதை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், நாங்கள் இதில் கமெண்ட் அடிக்கவும் முடியாது. ஏன்னா சட்ட ரீதியாக அது தவறான விஷயம். இப்போ கேஸை நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இங்கே வரவும் கூடாது, நாங்கள் உங்களை என்டர்டெயினும் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த பொண்ணு 18 வயசுக்கு கீழே இருந்தாலும் நாங்கள் பண்ண முடியாது. இப்போ அது இல்லாததுனால நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல, சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை அது ஒரு விஷயம், அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அவங்க பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் நடைமுறையில் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது ட்ராமா இருக்குல்ல, கையில் கை குழந்தைய வச்சுன்னு இவ்வளோ சின்ன பொண்ணு, அவ எப்படி சமாளிப்பா? பெத்தவங்க எப்படி சமாளிப்பாங்க? அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக தான் நம்ம உட்காந்து பேசுகிறோம். நீங்கள் மறுபடியும் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் நடக்கட்டும், நீங்கள் அப்பீலுக்கு போகிறீங்கன்னா அட்வொகேட் கைடன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அப்பீலுக்கு போகிறீங்கன்னா போங்க, கரெக்டா? அது ஒரு பக்கத்தில் நடக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்கள்.